வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 ஃபஸ்ட்டு ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ரயான், ராணவ், ஜெஃப்ரியை தான் கேட்குறாருங்க. அந்த பொம்மை டாஸ்கில் வந்து இறுக்கி கட்டி பிடிச்சி அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு விளையாடிட்டார் இல்லையா ராணவ், அதை பற்றி கேட்குறாரு. அப்போ ரயான்கிட்ட கேட்குறாரு, ராணவ் வந்து ஜெஃப்பை வந்து பிடிச்சிருப்பான் இல்லையா, அது ரொம்ப ஹர்ட் பண்ணுற விதமாக இருந்தது, அதனால் அவர் கேட்குறது ஓகே நியாயம்னு சொல்லலாம். ரயானை பற்றி கேட்குறாரு. ரயான் நீங்கள் மஞ்சரியை பிடிச்சதும் அப்போ தப்பு தானேன்னு கேட்குறாரு. அது என்ன விதத்தில் நியாயம்? இவன் வந்து ரயான் வந்து தப்பு தான் சார் அப்படின்னு ஒத்துப்பா போல. ஆனால் அது கேட்குற விதமே தப்பு. இவன் பிடிச்ச விதம் வேற, அவன் பிடிச்ச விதம் வேற. அப்போ கூட ரயான் வந்து மஞ்சரியாண்டே பேசுவா போல. நான் பிடிச்ச விதம் வந்து ஏதாவது உங்களுக்கு ஹர்ட்டா இருந்ததா, உங்களை ஹர்ட் பண்ற விதத்துல நான் பிடிச்சேன்னா உங்களுக்கு வலிச்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படி இருந்ததுன்னா நான் சொல்லியிருப்பேன்னு மஞ்சரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ராணுவ வந்து பிடிச்சான நம்ம ஜெஃப்ரிய, ஆனா அவனுக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொல்றான். ஆனா ராணுவ விடல, என்ன விடுங்கன்னு அவன் சொல்லுவான், வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் ரயான் ஏறி ராணுவ இழுத்து பிடிப்பாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் வார்த்தைகள் விட்டதுனால ரயானை வந்து வெளுத்து வாங்குறாரு. நீ எப்படி இப்படி பேசலாம், பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சிட்டாரு, அப்போ நீங்கள் நிறுத்தணும்ல, நீ எப்படி வந்து கையை நீட்டி பேசுறது வந்து தப்பா சரியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுலேயும் நம்மளோட கருத்து என்னன்னா, ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா முன்னாடியும் ஒரு கான்வர்சேஷன் போகுது, டாஸ்க் முடிஞ்ச பிறகு ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ அது மாதிரி தான் கண்டித்து விட்டது நல்லது தான், திரும்பவும் அது மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்கு. பட் வந்து இதை தான் வந்து பிக் பாஸ் எதிர்பார்க்கிறார். ஆமாம், என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து அவுட் ஆனவங்களாம் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்டேஜ் 1, 2, 3 மாற என்ன பண்ணுறாரு, அவரே வந்து டைட் பண்ணுறாரு. அப்போ என்னங்க, வெளியே உட்காந்து ஆடியன்ஸாக இருந்தவங்க கூட நீங்கள் கலந்துக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் பொம்மையை தொடக்கூடாது அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட. அப்போ நீங்கள் சொல்லுங்க சார், நீங்கள் வந்து இது மாதிரிலாம் கொடுக்காதீங்க, இது மாதிரி கொடுத்தா இப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, கட்டி பிடிச்சி அடிச்சுக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ராஜாராணி டாஸ்க்ல களிமண் எல்லாம் கொடுத்து பொம்மை செய்ய சொன்னீங்களே, அது மாதிரி டாஸ்கே கொடுத்துருங்க சார் அப்படின்னு நீங்க வேணா அங்க சொல்லலாம். விளையாடுறவங்களே எல்லாரையுமே விளையாட விடாம பண்ணிட்டீங்க. முத்து நல்லா கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாரு, அவரையும் பேசி திட்டி விளையாட விடாம பண்ணிட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவளோட ஆட்டிடியூட் காட்டுறா, முடி எப்படி தூக்கி போடுறான்னு சொன்னீங்க, அவ அது மாதிரி பண்ணல, அப்படியே பிளாண்டா போயிட்டு இருக்குது. உங்க பொண்ணுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்க அவங்க மட்டுமே நல்லா எல்லார் மேலேயும் ஏறி குதிச்சு விளையாடுற விளையாட்டை நீங்க ரசிக்கணும். இப்போ இதை கேட்ட ஆளு இது வந்து கொஞ்சம் அஃபென்சிவா இருக்குன்னு வச்சுப்போம், ரைட். ஏதோ கோபத்தில் பேசுறாங்கன்னா, உன் பொண்ணு ஏறி உட்காந்து வேற மாதிரிலாம் உட்காந்து விளையாடுறால, இது நியாயமா இருக்குதா? இது பார்க்கறது வந்து ஆக்வர்டா இல்லையா? இது அவளுக்கு தெரியலையா? கேட்டீங்க சாட்டர்டே எபிசோட்ல கேட்குற மாதிரி கேட்டுட்டு பூசி மெழுகி திரும்பி அவளை உள்ள உட்கார வைக்கிறீங்க. அவளை உள்ள உட்கார வைக்கிறதுல உங்களுக்கு தான் ரொம்ப இன்டென்ஷன் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறோம். நான் அடுத்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா இப்போ 4 பேர் வந்து கூப்பிடுறாரு. அவங்க என்னன்னா அந்த பிட் பால் இல்ல, அந்த உள்ள வந்து பால் பிட்குள்ள இருக்கிறதுல பொம்மை போட்டுருவாங்க. அதாவது யாருன்னா சிவா, சாச்சனா, ஆனந்தி அண்ட் ரஞ்சித், இவங்க 4 பேர் தானே இந்த எலிமினேஷன்ல இருக்காங்க. அதனால அவங்கள யார் எவிக்ட் ஆக போறீங்களோ அவங்களோட பொம்மை வந்து அந்த பால் பிட்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியால பால் பிட்ல பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பேர் போட்ட பொம்மைகளும் இருக்குது. பேர் போட்டவங்க வேண்டி தான் சேவ் ஆகுறாங்க. பேர் போடாதவங்க வந்து சேவ் ஆகலைன்னா அதுல பாத்தீங்கன்னா சிவா பேர் தான் இல்ல. ஏன்னா அது யாரு கிடைக்கிறதுனா அந்த குட்டி சாச்சனா கிட்ட தான் கிடைக்கும். இன்னும் ஒன்றும் பேரே போடலையே அப்படின்னா அவர் பேர் இல்லைன்றதுனால அவங்க போயிடுறாங்க. ஸோ இப்படி தாங்க ட்விஸ்ட்டாக கொண்டு போறாரு. இதை விட இன்னொரு விஷயமும் பேசணும், அது நம்ம அடுத்த எபிசோட்ல பேசலாம். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.